Hi students, Financial Accounting 2ல Unit 2 நம்ம பார்க்க போறோம். Unit 2 ஓட டாபிக் Branch Accounts. இந்த பிரான்ச் அப்படின்னா என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் இங்கே கோயம்புத்தூரில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதோட பிரான்ச்சஸை நான் வேரியஸ் பிளேசஸில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரான்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிரான்ச் அக்கௌண்டிங் ரிலேட்டடாக பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே யார் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸில் இருக்கவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? பிரான்ச்சஸில் ஒரே ஒரு பர்சன் ஹெட்டாக போடுவாங்க. அவங்க யாரை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, the person is called the branch manager. ஓகேவா? பிரான்ச்ல 2 டைப்ஸ் இருக்கு. டொமஸ்டிக் பிரான்ச், ஃபாரின் பிரான்ச். டொமஸ்டிக் பிரான்ச்ல சப்ஹெட்டிங்ஸ் 2 இருக்கு. ஓகேவா? டிபெண்டன்ட் பிரான்ச், இண்டிபெண்டன்ட் பிரான்ச். ஓகேவா? டிபெண்டன்ட் பிரான்ச்னாவே நமக்கு அந்த வேர்ட்ஸ்லேயே நமக்கு மீனிங் இருக்குது. ஓகேவா? டிபெண்ட் யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ். ஓகேவா? அவங்களோட பர்ச்சேஸ், சேல்ஸ், அவங்களோட ரெக்கார்ட்ஸ், அவங்களோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுவே இண்டிபெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் அவங்க ஒரு இண்டிபெண்ட்டாக, அதாவது ஹெட் ஆஃபீஸ் எப்படி தனியாக ரன் ஆகுதோ சேம் அதே மாதிரியே அவங்களும் என்ன பண்ணுவாங்க, தனியாக அவங்களுக்குன்னே ஒரு அக்கௌண்ட்ஸ் புக் போட்டு மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து டிபெண்ட் இண்டிபெண்ட் பிரான்ச் அண்டர் தி டொமஸ்டிக் பிரான்ச்சில் நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் ஃபாரின் பிரான்ச் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா சேம் அதே மாதிரியே தான் ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதோட பிரான்ச்சஸை நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஓப்பன் பண்ணுறோம். பட் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் த கண்ட்ரி, அதாவது நம்ம இருக்கிற கண்ட்ரி தாண்டி அதர் கண்ட்ரிஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு யுஎஸ்ஏ அந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிரான்ச். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அமௌண்ட்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது டிபெண்ட் இண்டிபெண்ட் பிரான்ச் எல்லாமே வித்தின் த கண்ட்ரிஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கரன்சியில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சேம் அதே ஃபாரின் கண்ட்ரி போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டாலர்ஸ், பவுண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து. ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸ்னால மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி மெயின்டெனிங்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேரி ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபாரினுக்கும் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்டல் பிரான்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரே டிபார்ட்மெண்ட் இருக்கும், பட் அதுலேயே இன்டரஸ் செப்பரேட் பண்ணி அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேறு வெரைட்டிஸ் ஆஃப் ஒர்க் பிஸ்னஸ் அங்கே ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிபார்ட்மெண்டல் பிரான்ச் அப்படின்னு இதுவும் சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ க்ளோத்திங் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே என்ன கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா ட்ரையிங் கொண்டு வருவாங்க. ஸோ ஒரே பிஸ்னஸ் ஹவுஸ் இருக்கும், அதை இன்டராக செப்பரேட் பண்ணி வேரியஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் அங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுதான் டிபார்ட்மெண்டல் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். சேம் இதுக்கும் வந்து அக்கௌண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சம்குள்ளே போயிடலாமா? இந்த illustration நமக்கு பார்த்தீங்கன்னா from the following particulars relating to Hyderabad branch for the year ended 31/12/90 prepare branch account in the ஹெட் ஆஃபீஸ் புக். ஓகேவா? நம்மளோட பிரான்ச் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத் பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்னோட பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஹெட் ஆஃபீஸோட பிரான்ச் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம கொஸ்டினில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் டெட்டார், ஓப்பனிங் பெட்டி கேஷ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு குட்ஸ் சென்ட் டு த பிரான்ச். ஓகேவா? ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு எல்லாமே சென்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்களா? ஸோ அந்த குட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ரேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ், அந்த கேஷ் டோட்டல் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சேல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தி எக்ஸ்பென்சஸ், இதோட எக்ஸ்பென்சஸ் பிரான்ச்சோட எல்லா எக்ஸ்பென்ஸுமே யார் பார்ப்பான்னு பார்த்தோம், ஹெட் ஆஃபீஸ் பார்ப்போம்னு பார்த்தோமா? ஸோ ஹெட் ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, செக்காக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன எக்ஸ்பென்சஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சாலரிஸ், ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், பெட்டி கேஷ். ஓகேவா? அண்ட் தென் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் பெட்டி கேஷ், க்ளோசிங் டேட்டாஸ், இந்த 3 டீடைல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு குட்ஸ் சென்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சம் குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைதராபாத் பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுவும் யாரோட புக்லன்னு பார்த்தோம்னா இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ். இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாமா? இந்த பிரான்ச் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த பிரான்ச்சில் இருக்க அக்கௌண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ டேபிள் காலம் போட்டுக்கலாம்.
ஹெட்டிங் வந்து நமக்கு என்னது, இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ். அதில் நம்ம ஹைதராபாத் பிரான்ச் அக்கௌண்ட் போடுறோம். டெபிட் அண்ட் கிரெடிட் ஃபார்மேட் போட்டுக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எப்போ கொடுத்துருக்காங்க, 1190 கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் சைடில் பேலன்ஸ் பாட் டவுன் நமக்கு 3 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்களா, ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் டெட்டார், ஓப்பனிங் பெட்டி கேஷ், 3 டெபிட் சைடில் போட்டுடலாம். அண்ட் தென் சேம் கிரெடிட் சைடில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ், இது ரெண்டையும் கிரெடிட் சைடில் போடுறோம். அண்ட் தென் பிலோ த ஓப்பனிங் ஸ்டாக் டெட்டார் பெட்டி கேஷ் கீழே நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு குட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த குட்ஸோட அமௌண்ட் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். சேம் அதே மாதிரி கிரெடிட் சைடில் என்ன பண்ணுறாங்க, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ரிசீவ் பண்ண குட்ஸில் ஒரு சம்மை பிரான்ச் என்ன பண்ணுறாங்க, ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அதை கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணிடுறோம். அண்ட் தென் டெபிட் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா எக்ஸ்பென்சஸோட பிரான்ச்சஸில் இருக்க எல்லா எக்ஸ்பென்சஸையும் யார் ஹேண்டில் பண்ணுறா, ஹெட் ஆஃபீஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு செக் கொடுக்குறாங்க. டெபிட் சைடில் டு பேங்க்னு போட்டு நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நமக்கு இருக்குது, சேலரி, ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், பெட்டி கேஷ், இந்த 3 எக்ஸ்பென்சஸையும் நம்ம டெபிட் சைடில் போட்டுடுறோம். அண்ட் தென் சேம் கிரெடிட் சைடில் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சு கீழே நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, க்ளோசிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் பெட்டி கேஷ், க்ளோசிங் டெட்டாஸ், இந்த 3 டீட்டெயில்ஸையும் போட்டு முடிச்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஷின் படி டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போது நம்ம டேலி பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ கிரெடிட் சைடில் நமக்கு எவ்வளோ டோட்டல் வரும்னு பார்த்தீங்கன்னா 3,45,200 வரும். இப்போ நமக்கு டெபிட் சைடில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது நமக்கு டேலி ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிரெடிட் சைடுக்கும் டெபிட் சைடுக்கும் டிஃபர் ஆகிற அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வரோம். அது இங்கே பிரான்ச் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன காமிப்போம் அப்படின்னா ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது டெபிட் சைடில் வந்தால் ப்ராஃபிட், கிரெடிட் சைடில் வந்தால் லாஸ். நமக்கு இந்த கொஸ்டினில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா டெபிட் சைடில் கிடைச்சிருக்கு. ஸோ இதோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 36,300. இந்த பேலன்ஸை ப்ராஃபிட்னு போட்டு டெபிட் சைடில் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடும். நமக்கு என்ன ஆகும், டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து டேலி ஆயிரும். ஓகேங்களா. தேங்க்யூ.